ஹalleluya ஹalleluya நாம் எல்லாரும் ஒரு கணம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல அருமையான ஆண்டவரே, வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறவையா. இந்த வேளையிலே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் கர்த்தாவே நாங்கள் ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம். தேவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து தேவன் தருவீராக. விசேஷமாய் கர்த்தாவே இதில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரை பயன்படுத்துங்க. விசேஷமாய் கர்த்தாவே இந்த வேளையில தேவனுடைய நாம மாத்திரம் மேன்மைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதிகளை கர்த்தர் ஆண்டவரே விசேஷமாய் தேவன் ஆசீர்வதித்து தருவீராக. உங்க நாம மாத்திரம் இந்த வேளையில மகிமைப்படுவதாக. கர்த்தர் எல்லா தடைகளை நீக்கும் ஆண்டவரே. செயற்கையின் தடைகள், இயற்கையின் தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய வலது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நான் ஆராதிக்கும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறீரப்பா. நாங்கள் ஆராதிக்கும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஜீவனுள்ளவர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை விடுவிக்க கூடிய தெய்வம் என்பதை பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நாம் எல்லாரும் ஜெப சிந்தையோடு கூட தேவ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவரை நோக்கி ஒரு விசை ஹalleluya. எல்லாரும் ஆவியிலே நிரம்பினவர்களாய் நம்மை விடுவிக்க கூடிய கர்த்தர் ஹalleluya. நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவனை நாம் ஒரு விசை ஆராதிப்போமா? ஆமென். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம், தானியேலுக்குள்ளாக ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தாமே தானியேலுக்குள்ளாக இருந்தபடியினாலே ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்க கவியிலே போட்ட பொழுதும் கூட கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya சிங்கத்தின் வாயை கட்டி தானியேலை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya உயர்த்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் விடுவிக்க கூடிய தெய்வம் ஆண்டவரே. நீர் விடுவிக்க கூடிய தெய்வம் அப்பா. இந்த நல்ல அருமையான வேளையில அந்த நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிப்போமா? தேவ சமூகத்துக்குள்ளாக ஹalleluya ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். Thank you Jesus, hallelujah. ஓரி ஷகரவலனவா ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை விடுவித்தாலும் ஆண்டவரே, விடுவிக்காமல் போனாலும் ஆண்டவரே, நான் உம்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தையே நான் மேன்மைப்படுத்துவேன். ஹalleluya. அந்த நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிப்போமா? எரிகின்ற அக்கினி சூளைக்கு தப்புவிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு விரோதமாக எந்த காரியங்கள் எழும்பினாலும் அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை, ஒரு அற்புதங்களை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிப்போமா? நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை விடுவிக்க கூடிய தெய்வம். ஹalleluya. சத்துருவை வெட்கப்படுத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார். நம்முடைய தலைகளை நிவர பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிப்போமா? ஹalleluya. Thank you Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கு விடுவிக்க வல்லவரே. ஆமென்.
ஆண்டவருடைய நாமத்தை அப்பாவை நோக்கி பார்ப்போமா. Thank you Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, அந்த அருமையான வேளையில் உம்முடைய முகத்தை பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். தேவரே நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் ஆண்டவரே அப்பா, நீர் விடுவிக்க போதுமானவர், நீர் விடுவிக்க போதுமானவர். அப்பா, எங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடியதான தகப்பனே, அக்கினி போன்ற சோதனையில் இருந்து விடுவிக்க என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, சத்துருவின் கோட்டைகளை ஆண்டவரே தகர்த்தெறிவதற்கு உதவி செய்கிற தேவனே, அப்பா உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிற தேவர், உம்முடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை தாங்கி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஓ ரிஷகரபலனவா, உம்முடைய வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கரங்களிலே ஏந்திக் கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, நீர் அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல. உம்முடைய தூதர்களை கொண்டு ஆண்டவரை கரங்களிலே ஏந்தி நடத்துகிற தெய்வம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துகிறவர், உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் தாங்கி நடத்துகிற தேவன். அல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தானியேலுக்கு முன்பதாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, தானியேலுக்கு முன்பதாக தகப்பனே அப்பா சிங்கக்கவி ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது தகப்பனே. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு முன்பதாக அக்கினி சூளை ஆண்டவரே ஆயத்தமாக்கப்பட்டிருந்ததே. ஆண்டவரே, அந்த இடத்திலே ஆவியானவர் அசைவாடினீரே, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினீரே. பரிசுத்த வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நடப்பித்த காரியங்கள் பெரியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவரே, பெரிய கிரியைகளை பெரிய காரியங்களை நடப்பிக்கும் தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒரு விசை தேவ சமூகத்துக்குள்ளாக ஆவியானவரை நோக்கி ஆமென் ஜீசஸ் உமக்கு நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவர். இந்த கடைசி நாட்களில் எச்சரிக்கிறோம், நமக்கு விரோதமாக ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த காரியங்கள் இருந்தாலும், எத்தனை பயங்கரங்கள் ஸ்தோத்திரம் நமக்கு முன்பதாக இருந்தாலும், பார்வோன் சேனையே நம்மை தொடர்ந்து வந்தாலும் கூட ஸ்தோத்திரம். சிவந்த சமுத்திரத்திலே செங்கடலிலே ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்த தேவன், அற்புதங்களை செய்த தேவன். ஹalleluya. நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எதை குறித்தும் கலங்காதபடிக்கு தேவ சமூகத்திலே ஹalleluya முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மை உயர்த்துகிறவர், அவர் நம்மை விடுவிக்கக்கூடிய தெய்வம். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. அந்த சரணத்தை மீண்டுமாக பாடி நாம் ஒரு விசை ஆண்டவரை ஆராதிப்போமா. எரிகின்ற ஸ்தோத்திரம் அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவர். ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் அவர் விடுவிக்க வல்லமையுள்ளவர். நமக்கு முன்பதாக ராஜா எப்பேற்பட்டதான ஸ்தோத்திரம் கட்டளைகளை அவர் ஏற்படுத்தினாலும் அந்த கட்டளையிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் போதுமானவர். அந்த நல்ல தெய்வத்தை நாம் பாடி ஆராதிப்போமா. Thank you Jesus. Hallelujah. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கு விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கு விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கு விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர்.
தகப்பனே, முடிவில்லாத ராஜ்யத்தை தருகிறவரே, முடிவில்லாத ராஜ்யத்தை தருகிறவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்கணுமே தேவ சமூகத்திலே, எங்களுடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்கணும் ஆவியானவரே. அப்பா உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருக்கிறோம் ஐயா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எந்தெந்த காரியத்திலே நாங்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டுமோ அப்பா எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஒரு விசை தேவன் ஆயத்தப்படுத்துவீராக. பரிசுத்தரே ஒரு விசை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும். Thank you Jesus, hallelujah. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்லாம் மானியே, எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறவரே, எங்களுடைய பாத்திரத்தின் பங்கானவரே. ஹalleluya. Thank you Jesus, hallelujah. பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறேன் அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களே, உமக்காக வைராக்கியமாய் நின்றார்களே தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிலே நிலைத்திருக்க, உம்மிலே நிலைத்திருக்க தேவாவியானவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus ஆண்டவரே. நீங்க இல்லாத ஒரு வாழ்வு ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு வாழ்வு, நீங்க இல்லாத ஒரு வாழ்வு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களுக்கு வேண்டாம் ஐயா. நீர் இல்லாத வாழ்க்கை எங்களாலே வாழ முடியாது தகப்பனே. உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களாலே நிற்க முடியாது ஆண்டவரே. ஓரி சகரவலனவா இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. Jesus, hallelujah. Hallelujah. தேவ சமூகத்துக்குள்ளாக முறையிடுவோமா ஆண்டவரே. நீங்க இல்லாம எங்களால் வாழ முடியாது அப்பா. உம்முடைய கிருபை இல்லாம எங்களால நிற்க முடியாது தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபை மட்டுமே எங்களை தாங்கணும் ஐயா. உம்முடைய கிருபை மட்டுமே எங்களை தாங்கணும். பரிசுத்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் சகாயம் பண்ணுகிற தேவன், நீர் உதவி செய்கிற தேவன் அப்பா. நீர் தூக்கி விடுகிற தேவன் ஆண்டவரே. நீர் கஷ்டத்தின் நேரத்தில் ஆண்டவரே கண்ணீரை துடைக்கிற தேவன் அப்பா. தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி வியாதியின் நேரத்திலே அவரே நமக்கு வைத்தியராய் இருக்கிறவர். வியாதியின் நேரத்திலே அவரே நமக்கு பரிகாரியாக இருக்கக்கூடிய தெய்வம். Hallelujah. Thank you Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ராஃபா, நீர் சுகம் தருகிற தேவன் ஆண்டவரே. நீர் பரிகாரியாகிய கர்த்தர் அப்பா. எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கக்கூடிய தேவன். Hallelujah. Thank you Jesus. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க இல்லாம நான் ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது ஆண்டவரே. சொல்லுவோமா? ஒவ்வொரு நாள் பொழுது விடையும் பொழுதும் கூட தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே நீங்க இல்லாம ஆண்டவரே நான் ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரை கழிக்க கூடாது தகப்பனே. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நீங்க கூட இருக்கணும் ஐயா. உங்க பிரசன்னம் என்னை நடத்தணும் ஆண்டவரே. உங்க கிருபை என்னை தாங்கணும் ஆண்டவரே. அப்பான்னு சொல்லுங்க ஆண்டவரே, உங்க கிருபையா என்னை நடத்தணும் ஐயா. உங்க கிருபையா என்னை நடத்தணுமே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹalleluya. வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே தேவனுடைய கரம் இருந்தது. தேவன் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நம்மையும் நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. அவரே நமக்கு தாயும் தகப்பனுமானவர். அவரே நமக்கு தாயும் தகப்பனுமானவர். அவரே நமக்கு நண்பனாய் இருக்கிறவர். அவரே நமக்கு வைத்தியராய் இருக்கிறவர். அவரே நம்மை சுகப்படுத்துகிற தெய்வம், நம்மை விடுவிக்கக்கூடிய தெய்வம், நமக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது Jesus, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை விடுவிப்பேன் என்று சொன்ன தெய்வம். ஆண்டவரே உம்மை
வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, ஜீவனும் நீரே, என ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுவோமா? ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. முற்காலத்தில் நாங்கள் ஸ்தோத்திரம் அந்த காலத்திலே வாழ்ந்தோம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அந்த காலத்திலே வாழ்ந்த நம்மை, இருளிலே வாழ்ந்த நம்மை வெளிச்சத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தின் தெய்வத்தை நாம் ஆராதிப்போமா? அவரே நமக்கு வெளிச்சம், அவரே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். இருளான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. அந்த நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிப்போமா? I met Jesus orisha karabaranava. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் சிறுச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வைத்தியர் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சமும் நீரே, என்
எத்தனையோ காரியங்களை ஸ்தோத்திரம் நாம் சந்திக்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்படியாக சோதனை நேரத்திலே கர்த்தர் நமக்கு நண்பராக இருந்து, கஷ்டத்தின் நேரத்திலே உதவி செய்கிறவராக இருந்து, வியாதியின் நேரத்தில் நம்மோடு கூட வைத்தியராக இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய தெய்வம். இருளான நேரத்திலே ஸ்தோத்திரம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறவர். உயிரற்ற நேரத்திலே ஸ்தோத்திரம் நமக்கு ஜீவனாக இருக்கக்கூடிய தெய்வம். அந்த நல்ல தெய்வத்தை நாம் விட்டு விடாமல் ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் முடிவு பரியந்தம் நிலை நிற்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக ஹல்லேலூயா ஆண்டவருடைய முகத்தை நோக்கி ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா நம்புவே இறுதி வரை இறுதி வரை கடைசி வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய கடைசி நேரம் வரைக்கும் என்ன நடந்தாலும் எந்த காரியங்கள் சம்பவித்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு விலகாதபடிக்கு, கர்த்தருடைய கரத்தை விட்டு விலகாதபடிக்கு, தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் அப்பா நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். ஆண்டவரே thank you Jesus உமக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் என்ன காரியங்கள் சம்பவித்தாலும் என் இயேசுவை விட்டு விலகாதபடிக்கு ஆமென் ஜீசஸ் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வீராக. ஆமென் ஜீசஸ் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீசஸ் உமக்கு நன்றி. என்ன நடந்தாலும் உம்மையே நம்புவேன் ஆண்டவரே. நம்புவேன் இறுதி வரை அதிகமாய் நேசிக்கிறவரை இந்த நல்ல வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே உம்முடைய முகத்தை ஆண்டவரை பார்க்கும்படியாக உம்முடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆவியானவர் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தவைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களை நடத்தினதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய ஒவ்வொரு காரியத்தின் மூலமாய் ஆவியானவர் மகிமைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த அருமையான வேளையில் இந்த ஆராதனையிலே பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பி ஆண்டவரே பலப்படுத்துங்க. இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்துக்குள்ளாக உற்சாகமாக தகப்பனே பலனடைய பரிசுத்த ஆவியானவர் கிருபை பாராட்டும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் ஆண்டவரை எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகை தாமதிக்குமானால் மீண்டுமாய் உம்முடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரை உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்யும்படிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நாங்கள் சிறுகை கண்டு பெருக வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.